பிராஸ் கலெக்ஷன் பார்த்துடலாமா? ஏன்னா ரொம்ப கஷ்டமான ப்ளஸ் சைஸ் கஷ்டமா இருக்கிற ஒன் ஆஃப் த இது அப்படின்னா பிராஸ் தான். ஐ நோ தட் தேர் ஆர் இப்போ பார்த்தீங்களா, இப்போ கூட எனக்கு உள்ள என்ன தோணுதா, நெறைய பேர் பிராக்கு வீடியோ போட்டிருப்பாங்க. நெறைய பேர் ப்ளஸ் சைஸ் போட்டிருப்பாங்க. நீ போட்டு என்ன ஆக போகுது? அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. ஆனாலும் அத நம்ம செல்ஃப் டவுட்ட மீறி நம்ம வென்று காட்டுவோம். சரியா? அதனால இது ஃபுல்லா பாருங்க. இது கொஞ்சம் பழைய பிரா தான். பட் ஆனா ஐ வாண்டட் டு டெல் ஹவ் ஐ எண்டட் அப் வித் திஸ் பிராண்ட் இன் 2012. ஓகே. ஸோ லைக் பேசிக்கலி ஐ அம் ஃப்ரம் அ வெரி லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. நான் வந்து ஃபர்ஸ்ட்டு போட்ட பிரா எனக்கு ஞாபகம் இருக்கு. பக்கத்து வீட்டு அக்கா வந்து சேலை, அப்புறம் துணி இதெல்லாம் விப்பாங்கல்ல. சும்மா ஒரு ஸ்மால் பிசினஸ் பண்ணுவாங்கல்ல. அவங்க வந்து கிட்ஸ்க்கு இந்த மாரி பிராஸ், இன்னர்ஸ், பேண்டீஸ் அதெல்லாம் வந்து வித்துட்டு இருந்தாங்க. ஸோ ஐ வாஸ் திங்கிங் இதெல்லாம் நம்ம போட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு, திடீர்னு வந்து ஓகே கொஞ்சம் நீ பெருசாயிட்ட, உனக்கு பிரெஸ்ட்டும் கொஞ்சம் பெருசாயிடுச்சு. அதனால உனக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா டிசைட் பண்ணிட்டு அந்த பிரா வந்து கொண்டு வந்தாங்க வீட்டுக்கு. அப்போ வந்து திரும்பிராத அப்படி சொன்னாங்க. திரும்பாம நான் வந்து நின்னுட்டு அவங்க வந்து போட்டு விட்டாங்க. இப்படிதான் போடணும், இப்படிதான் பின் போடணும் அப்படிலாம் சொல்லி போட்டு விட்டாங்க. திரும்பி பார்த்தேன். அப்புறம் போட்டதுக்கு அப்புறம் திரும்பினேன். ஓகே கரெக்ட்டா இருக்கு. இதுதான் அப்படின்னு சொன்னாங்க. வந்து நான் குண்டே இல்ல. ஆனா அப்பவே வந்து நம்மள பாடி ஷேமிங் பண்ணி ஒரு குழிக்குள்ள தள்ளிட்டனால, குண்டா இருக்கிறவங்களுக்கு பிரா கிடைக்கிறதே பெருசு. இந்த அக்கா நம்ம சைஸ்ல வச்சிருக்காங்க. அதனால நம்ம அமைதியா இருந்துக்கணும் அப்படின்னு சொன்னேன். பட் என்ன ஆச்சுன்னா, அது வந்து ரொம்ப டைட்டா இருந்தது. ஐ தாட் தட் இஸ் நார்மல். டைட்டா தான் இருக்கும். அப்படியே அந்த ரெட் கலர் கோடெல்லாம் வரும். அப்படின்றதெல்லாம் நார்மல் தான். எல்லா கேர்ள்ஸும் பண்றது தான். அம்மா போட்டிருக்காங்க. அந்த பக்கத்து வீட்டு ஆன்டி போட்டிருக்காங்க. ஐ மீன் நம்ம மட்டும் போடாம இருக்கக்கூடாது. இட்ஸ் அ நார்மல் திங் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கிட்டேன். வாங்கி போடுறேன். காலேஜ் வரைக்கும் அப்படியே போட்டுட்டு ஒரு டார்ச்சர்ல தான் இருந்தேன். ஐ டிட்ன்ட் நோ தட் குட் பிராஸ் எக்ஸிஸ்ட். ஓகே. அண்ட் தென் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட் வந்து அங்கினா. அவளும் நானும் வந்து ஒரே கம்பெனில பிளேஸ் ஆனோம். சென்னை வந்தோம். ஸோ வி ஸ்டார்டட் ஷேரிங் ரூம்ஸ் லைக் ஒரு பிஜி. அவங்க அம்மா, அப்பா, எங்க அம்மா, அப்பாலாம் வந்து விட்டுட்டு போனாங்க. இங்க இந்த பிஜி செட் ஆயிடுச்சு. ஓகே அப்படின்னு சொல்லி விட்டு போனாங்க. ஸோ தட்ஸ் வென் ஐ நோ தட் தேர் ஆர் குட் பிராஸ் அண்ட் ஷி வாஸ் லைக் நீ ஏன் இவ்வளோ டைட்டா போட்டிருக்க? ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற? சும்மா நம்ம ஷேர் பண்ணுவோம்ல இப்படி ஆகுது, அப்படி ஆகுதுன்னு. அப்போ ஷி வாஸ் டெல்லிங் இது மாதிரி ஒரு சாரி பிராண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே போலாம் அப்படின்னு சொல்லி போனேன். ஒரு கடைக்கு கூட்டு போனா. அந்த கடை என்னன்னு அப்புறம் சொல்றேன். ஸோ கடைக்கு கூட்டு போனோனயும் நானும் போயிட்டு எவ்வளோன்னு கேட்டா, ₹250 சொன்னாங்க. ஐ வாஸ் சோ ஷாக்ட் டூ நோ தட் இட் இஸ் ₹250. ஏன்னா, நான்லாம் வந்து எனக்கு எங்க அம்மா சொல்லிக் குடுத்தது வந்து ரூ. 80 ரூ. 100 அந்த மாரி இருக்கிறது தான் வந்து நார்மலா எல்லாரும் போடுறது அப்படின்னு. ஸோ ரூ. 250 பிரா வந்து எனக்கு ரொம்ப அ என்னது ரூ. 250க்கு பிரா போடுவாங்களா? அப்படிலாம் எனக்கு தோணுச்சு. பட் ஐ வாஸ் ஏர்னிங் அட் தட் டைம் அண்ட் ஐ ஃபெல்ட் தட் நம்ம இவ்ளோ காசு செலவு பண்றோம். நம்ம ஒரு கம்ஃபர்ட்காக ஒரு துணி கூட வாங்க முடியலன்னா, அப்புறம் என்ன? இதுக்கு நம்ம செலவு பண்ணா பரவால்ல. இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கிட்டேன் அந்த பிராவ. ஓகேவா? அந்த பிராண்ட் பேர் வந்து ஏஞ்சல் ஃபார்ம். ஏன்னா அவ வந்து அப்ப ஏஞ்சல் ஃபார்ம் தான் நெறைய வச்சிருந்தா. அதனால நானுமே போய் எனக்கும் ஏஞ்சல் ஃபார்மே குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அண்ட் ஆஃப் கோர்ஸ் இட் வாஸ் நைஸ். இட் வாஸ் வெரி கம்ஃபர்டபிள். செம்ம இந்த மாரிலாம் வாழ்க்கை இருக்கா? அந்த மாரிலாம் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அவ்ளோ வருஷம் ஸ்கூல் டைம்லேருந்து காலேஜ் வரைக்கும் ஐ வாஸ் லைக் லிட்டரலி இப்படி இருந்தேன். ஆ பட் ஒண்ணே ஒரு தப்பு பண்ணிட்டேன். டிசைன் வேணும். நம்ம இப்ப எப்ப பார்த்தாலும் ஒரே பிளெயினா போட்டு திடீர்னு ஒரு டிசைன பார்த்தா, அப்படி போவோம்ல. அந்த மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன்னா, அது டிசைனுன்னு நெனச்சுட்டு வாங்கிட்டேன். என்னன்னா நிப்பில் இருக்குல்ல, அங்கருந்து ஒரு லைன் ஸ்டார்ட் ஆகும். அந்த லைன் வந்து சுத்தி பெருசா எண்ட் ஆயி முடிஞ்சிரும் அந்த ஃபுல் ப்ரால. இது என்னாச்சுன்னா, நான் டிசைன் நெனச்சேன். பட் ஆனா அந்த 80ஸ்லலாம் வந்து ஒரு பாயிண்டட் ப்ளவுசஸ் போட்டிருப்பாங்கல்ல, அந்த கிளாம் டான்ஸ் ஆடும்போது. அந்த அந்த மாதிரி ஆயிடுச்சு. என்னோட சல்வார்ஸோ, இல்ல எது போட்டாலும் வந்து அப்படி இப்படி இப்படி இருந்துச்சு. ஓ மை காட்! இது லைக் ஐ அம் அ ஃபேட் பெர்சன் அண்ட் என்னோட பூப்ஸ் கண்டிப்பா ரவுண்டா தான் இருக்கும். ஸோ அது ரவுண்டா தான் தெரியணும். ஆனா ரவுண்டையே அது மாத்தி இப்படி கோன் மாரி இப்படி இப்படி கோன் மாரி காட்டும். எனக்கே சிரிப்பா வருது. இப்ப நான் அந்த ப்ராவ போட்டு சுத்துனேன்னு நெனைக்கும்போது. ஓகே கைஸ் இன்னொன்னு பேக் ஆஃப் த மைண்ட்ல ஓடுது. நான் நெறைய பேசுறேன்னு நெனச்சீங்கன்னா, ப்ளீஸ் ஸ்கிப் டூ த பாயிண்ட் வேர் ஐ ஹேவ் ஆல் த பிராண்ட் நேம்ஸ். பட் இத வந்து நான் ஐ ஃபீல் தட் லைக் ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட வீடியோ கால் பண்ணா நெறைய ஜாலியா பேசிட்டே நம்ம வந்து சொல்லுவோம்ல. அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஐ ஃபீல். ஸோ இஃப் யூ ஆர் நாட் அ பெர்சன் ஹூ லைக்ஸ் சிட் சாட் ஆர் லிசன் டு லாங் ஸ்டோரீஸ்,
ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டூ ஸ்கிப். என்னை வந்து திட்டி விடாதீர்கள். நான் ரொம்ப என்ன சொல்லுவாங்க, ரொம்ப சென்சிட்டிவான பெர்சன். ஓகே. ஓகே. இப்ப கதை மறந்துருச்சு. தட் பாயிண்டட் ப்ரா அத வந்து வாங்கிட்டேன். வாங்குனதுக்கப்புறம் எனக்கு ஏஞ்சல் ஃபார்ம் மேலயே கோவம் வந்துருச்சு. என்னடா பிராண்ட் இது? ஏஞ்சல் ஃபார்ம்ல நல்லாவே வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. பட் லேட்டர் பார்ட்ல வந்து ஐ காட் டு நோ தட் இட் வாஸ் மை மிஸ்டேக். அது ஏதோ பர்ட்டிகுலர் ட்ரெஸ்ஸஸ்க்கு போடுற ஒரு மாரி கிளாமா தெரியறதுக்காக போடுறது. அது வந்து எனக்கு பிடிக்கல. ஸோ நெக்ஸ்ட் டைம் போம்போது ஐ ஆஸ்க்ட் ஃபார் டிஃபரண்ட் பிராண்ட். எனக்கு வேற பிராண்ட் குடுங்க. அப்ப கொஞ்சம் அறிவு வந்துருச்சு. ஏன்னா வந்து காட்டன் இருக்கு, இந்த மெட்டீரியல்ஸ் இருக்கு, இது எரியாது, இது எரியும், இது கசகசன்னு இருக்கு. இந்த மாரி கொஞ்சம் அறிவு வந்தனால, நெக்ஸ்ட் டைம் போகும்போது டிஃபரெண்ட் பிராண்ட்ஸ் காட்டுங்க அப்படின்னு சொன்னேன். ஓ! பை த வே அந்த ஸ்டோர் வந்து பாண்டி பஜார்ல இன்ஸ்டோர் இருக்கு. அதுக்கு பக்கத்துல பூனம் அப்படின்னு இருக்கும். அங்க தான் நான் வாங்குனேன். ஒரு 2012லேருந்து ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் ஐ ஆல்வேஸ் பை தேர். எவ்ரி இயர் ஐ வில் கோ. ஐ வில் ஸ்பெண்ட் சம் பல்க் அமௌண்ட் ஆஃப் மணி. அந்த இயருக்கு தேவையானது ஏன்னா அதுக்கப்புறம் ஆக்சுவலி நான் வந்து எவ்ரி இயர் நான் ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒண்ணு வாங்குவேன். அப்படிலாம் நானா கணக்கு போடல. அந்த பிராஸ் நான் வந்து இப்போ ஒரு 4 பிரா வாங்குறேன்னா, அது எவ்வளோ நாள் வருதுன்னு பார்த்தப்போ ஒரு 2, 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. ஓகே ஒண்ணு வாங்குனேன்னா ஒரு 1 இயர், 1 1/2 இயர்ஸ் வரைக்கும் வருது. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் துரு பிடிச்சிருது, இல்ல பின்னு போயிடுது, இல்ல வந்து தேஞ்சு போயிடுது. அந்த மாரி ஏதாவது ஒண்ணு ஆயிடும். ஸோ அதனால நான் வந்து ஐ கெப்ட் அஸ் 1 இயர். ஓகே 1 இயர்க்கு ஒண்ணு நம்ம மாத்திட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மூச்சு வாங்குது காய்ஸ். இருந்தாலும் இந்த வீடியோ நான் முடிக்காம விட மாட்டேன். ஏஞ்சல் ஃபார்ம டிட்ச் பண்ணதுக்கு அப்புறமா ஐ அ ஐ வென்ட் டூ திஸ் பிராண்ட் கால்ட் ட்ரைலோ. ஓகே. இதுல வந்து எல்லா பிராஸ்லயும் இந்த மாதிரி ஒரு டீ இருக்கும். அது எல்லாமே ட்ரைலோஸ் தான். பட் ஐ ஹர்ட் தட் ட்ரைலோ சில பேருக்கு வொர்க் ஆகலன்னு. பட் எனக்கு ரொம்ப வருஷமா வொர்க் ஆச்சு. இப்பவும் வொர்க் ஆகும். ஸோ திஸ் இஸ் த ப்ரா. இது வந்து ரொம்ப ரொம்ப பழைய ப்ரா. அ இது வந்து நான் வாங்கி லாஸ்ட் இயர் நான் வாங்க மறந்துட்டேன். வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இந்த 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 2 மந்த்ஸ் 1 to 2 மந்த்ஸ்ல ஐ வில் அகைன் கோ. அப்ப நான் முடிஞ்சா விளாக் எடுக்கிறேன். ஆர் நான் வாங்குனதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே. ட்ரைலோ இன்னர் லக்ஸுரி ஆல்ஃபா எஃப் 42 105 சென்டிமீட்டர். இப்ப இது வந்து ஐ திங்க் கப் அ டி ஆர் ஈன்னு நெனைக்கிறேன். எனக்கே தெரியல சைஸு. ஐ ஸ்டார்ட்டட் வித் ஐ ஸ்டார்ட்டட் வித் சி பிகாஸ் பேக் தென் ஐ வாஸ் லைக் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா. இப்ப கொஞ்சம் புஷ்ஷா இருக்கேன். அதனால அ சி சில இருந்தேன். நான் வந்து இப்போ டியோ, ஈயோன்னு நெனைக்கிறேன். ஐ டோன்ட் நோ கப் சைஸ். அண்ட் அங்க ட்ரையல் ரூம்ஸ் இருக்கு. கேர்ல்ஸ் ட்ரையல் ரூம்ஸ் இருக்கு. அங்க வந்து ஒயிட் ட்ரையல் பண்ண விட மாட்டாங்க. பட் பிளாக் நீங்க ட்ரையல் பண்ணலாம். அங்க வந்து எல்லா பிராஸும் இருக்கும். எல்லா இன்னர்ஸும் இருக்கும். நீங்க என்னென்ன உள்ளுக்குள்ள போடுற என்னென்ன டிசைன் கேட்குறீங்களோ எல்லாமே இருக்கும். ட்ரையலும் இருக்கும். அண்ட் அந்த சர்வீஸ் பண்ற அக்கா, தங்கச்சீஸ் அவங்கலாம் வந்து வெரி ஸ்வீட். தே வில் நாட் சே இப்படி ஒரு மாரி முகம் சுளிக்க அந்த மாரிலாம் பண்ண மாட்டாங்க. நம்ம என்ன சொல்றது? நான் ஜட்ஜ்மென்டல் ஸ்பேஸ்க்குள்ள போற மாரி இருக்கும். ஓகே. அந்த அந்த பிராண்டுக்கு நான் வந்து ஐ மீன் அந்த கடைக்கு நான் ப்ரமோஷன்லாம் பண்ணல. இட்ஸ் அ வெரி ஹார்ட் ஃபெல்ட் ம் தேங்க் யூ ஃபார் தட் ஸ்டோர். அவங்க பார்க்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். பட் தென் யாஹ். ஸோ யாஹ் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ட்ரைலோ. ஐ பை 1 பிளாக், 1 ஸ்கின் அண்ட் 1 ஒயிட். யாஹ். அண்ட் தென் உங்களுக்கு பிளாக் ஒண்ணு காட்டவா? பிளாக் இஸ் மச் மோர் ஐ திங்க் அது வந்து ரொம்ப பழசு. இது கொஞ்சம் புதுசுன்னு நெனைக்கிறேன். இது வந்து ட்ரைலோலயே பிளாக். ஃபோக்கஸ் ஆச்சான்னு தெரியலையே. பட் இதுல ஒரு மைனஸ் இருக்கு. என்னன்னா, இந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளஷ் இருக்கும்ல. நம்ம பெரிய பூப்ஸா இருந்தா அது தெரியும். ஆ நான் அது டிஃபரெண்ட் சைஸஸும் ட்ரை பண்ணேன். பட் ஐ டிட்ன்ட் ஃபீல் லைக் ஐ டிசைடட் டூ மை செல்ஃப் தட் குண்டா இருந்தாலே அப்படிதான் தெரியும். நல்ல பிராஸே கிடையாது அப்படின்னு சொல்லி ஐ ஃபெல்ட் அண்ட் ஐ டிசைடட் தட் இட்ஸ் ஓகே. அண்ட் ஆல்சோ நான் வந்து பயங்கரமான ஒரு டீ ஷர்ட் போடுறது. அந்த டீ ஷர்ட் போட்டா பிரா தெரியாம இந்த சீம்லெஸ்லாம் இப்ப வந்திருக்குல. அந்த மாரி அந்த பேக் தென் அப்படி இல்ல. ஸோ சீம்லெஸ்ஸா போடுற மாரி ட்ரெஸ்ஸஸ் என்கிட்ட பெருசா கிடையாது அப்போ. இப்பவும் தான். ஸோ அதனால எனக்கு ஐ வாஸ் ஃபைன். ஏதாவது சல்வார் இல்ல கொஞ்சம் திக்கா இருக்கிறது தான் போடுவேன். அதனால ரொம்ப பெருசா எனக்கு அத லைக் ரொம்ப ஹார்ட் இது அப்படிலாம் எதுவுமே இல்ல. அதனால ஐ வாஸ் ஃபைன் வித் ட்ரைலோ. பட் ஐ லைக் அக்செப்டட் தட்
இட்ஸ் அ டிஃபீட், இட்ஸ் அ ஃபெயிலியர் அப்படின்னு. இத நான் ஈஸியா காமிச்சிட மாட்டேன். ஏன்னா இது வந்து ரொம்ப புடிச்சு வாங்குனேன். ஸோ திஸ் வாஸ் லைக் ஐ வாஸ் ராண்டம்லி ஸ்க்ராலிங் ஆன் Instagram. ஓகே நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இந்த டிசைன் அழகா இருக்கும். கியூட்டா இருக்குல்ல? See this. லேசு வச்ச ப்ரா. See how cute it is. அந்த மாரிலாம் நான் டிசைனே போட்டதில்ல. அந்த ட்ரைலோல அப்பலாம் அந்த டைம்லன்னு இல்ல. ஐ அம் வெரி லேசி டூ லைக் ஃபைண்ட் நியூ திங்ஸ். பிகாஸ் இதுவே கொஞ்சம் காஸ்ட்லியா எனக்கு காஸ்ட்லியா இருக்கும். 450 ஐ திங்க் 450, 500 வந்துச்சு. ஸோ காஸ்ட்லியான இடத்துல போய் ஒரு ரிஸ்க் எடுத்து அத வாங்கிட்டு, அது நல்லா இல்ல அப்படிங்கும்போது, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிரும். அதனால ஐ கோ டூ இந்த ஹோட்டலுக்கெல்லாம் போனோம்னா, நான் எப்பவுமே பிரியாணி தான் ஆர்டர் பண்ணுவேன். புதுசா ஏதாவது டிஷ் இருந்துச்சுன்னா, "வேணாம், வேணாம் நீங்க பிரியாணியே குடுங்க" அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி பிளாக் இந்த சேம் ட்ரைலோ, சேம் பிளாக் ஸ்கின் அண்ட் ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அண்ட் ரேண்டம்லி ஐ வாஸ் ஸ்க்ரோலிங் Instagram அண்ட் ஐ ஃபவுண்ட் தட் ஒரு பேஜ் கால்ட் பேண்ட்ஸ் அண்ட் கப்ஸ். அப்போ வந்து அதுல வந்து என்னன்னா, என்கொயரி இல்ல கன்சல்டேஷனுக்கு வந்து நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் நேர்ல போய் பார்க்கணும். ஸோ ஐ வென்ட் தேர் அண்ட் ஐ லவ் த பிளேஸ். அது வந்து ஒரு ஸ்மால் பிசினஸ் மாதிரி. ஸ்மால் பிசினஸ் தான். ஸ்மால் பிசினஸ். அவங்க ஒரு பிளஸ் சைஸ் விமன். அவங்க வந்து ஷி வாண்ட் டூ லைக் give back to plus size community. So she started this business. She said that like ஃபாரின்ல இருக்க மாரி பிராஸ் வந்து இங்க கிடையாது. நம்ம நெனச்சுட்டு இருக்கோம். லைக் இப்ப நான் சொன்னேன்ல, இப்ப ட்ரைலோலாம் வந்து அதான் இருக்கு. அப்படிதான் போட முடியும். ஃப்ளஷ் செஞ்சா என்ன பண்றது? அந்த மாரி ஒரு மைண்ட் செட்ல தான் வந்து இந்தியன் கேர்ல்ஸே இருக்காங்க. பட் ஆனா அப்படி இல்ல. நெறைய பிராண்ட்ஸ் இருக்கு ஃபாரின்ல. அத ஐ அம் ட்ரையிங் டூ இம்போர்ட் அண்ட் ஐ அம் ட்ரையிங் டூ செல் திஸ் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் ஷி ஹேஸ் ட்ரையல்ஸ் நல்லா டிஃப்ரெண்ட்டா. அப்பதான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு வயர்டு ப்ரால சைஸ் இருந்துச்சு. ஐ வாஸ் சோ ஹேப்பி. அந்த ஃப்ளஷ் எக்ஸ்ட்ரா வரல. எதுவுமே வரல. நான் வந்து லிட்டரலி ஆனந்த கண்ணீர் விட்டேன். ஆனா, தி பிரைஸ் பாயிண்ட் இட் இஸ் வெரி, 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 வெரி எக்ஸ்பென்சிவ். ஒரு ப்ரா வந்து யூ'ல் நாட் பிலீவ் கைஸ், ஒரு ப்ரா வந்து ₹5000. ஐ வாஸ் சோ ஷாக்ட் டூ நோ தட் இட்ஸ் லைக் ஒரு ப்ரா 5000 அப்படின்னு. பட் ஷி செட் இப்போ நீங்க இந்த ப்ராவ வந்து நார்மலா வாஷ் பண்ண மெஷின்ல போடுறோம்ல, அந்த மாரிலாம் போடக்கூடாது. லைக் வெரி, வெரி கேர்ஃபுல்லி யூ ஹேவ் டூ டீல் வித் திஸ். இந்த வயர்ஸ் வந்து நம்ம டூத் பிரஷ் இருக்குல்ல, அதுல வாஷ் பண்ணுங்க. அப்படிதான் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்க சொன்னாங்க. இத வந்து தங்கம் போல பார்த்துக்க சொன்னாங்க. பட் அப்பலாம் எனக்கு வராது. பட் அதெல்லாம் நான் அப்ப யோசிக்கல. மெயின்டனன்ஸ்லாம் இப்ப யோசிக்கிறேன். ஏன்னா இது இவ்ளோ காசு குடுத்து வாங்கிட்டு நம்ம இத மெயின்டெயின் பண்ணலையே அப்படின்ற மாரி ஃபீல் ஆகும்போது, ஏன்னா இதோட கலர் இன்னுமே ரொம்ப டார்க் பீச்சா இருக்கும். பட் ஆனா இங்க பாருங்க, ஒரு எல்லோ கலர் ட்ரெஸ்ஸோட போட்டு எல்லோயிஷ் ஆயிடுச்சு. இந்த இடத்துலலாம் பாருங்க. எல்லோயிஷ் ஆயிடுச்சு. நான் வந்து மெயின்டனன்ஸ் பயங்கரமா பண்ற ஆள் கிடையாது. ஸோ ஐ வாஸ் திங்கிங் ஓகே இவ்ளோ காசு குடுக்கணுமா? எப்படி நான் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க 250யா அப்படின்னு நினைச்சேன். அந்த மாரி இந்த டைம் வந்து 5000 அப்படின்னேன். அப்போ மை பார்ட்னர் வாஸ் தேர் வித் மீ. ஹி கேம் ஃபார் தி கன்சல்டேஷன் அஸ் வெல். அண்ட் ஒன் திங் இஸ் லைக் இட் வாஸ் அ ஹாப்பி டியர்ஸ் தட் சம்திங் இஸ் ஃபிட்டிங் மீ அண்ட் இட் வாஸ் சோ குட். அண்ட் ஒரு டிசைன் இருக்கு, ஒரு செக்ஸியா இருக்கு அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அண்ட் ஐ வாஸ் லைக் ஓகே வெட்டிங்க்கு எப்படியும் நம்ம நெறைய காசு பல்கா வச்சிருப்போம். கண்டதுக்கு நம்ம செலவு பண்ணுவோம். இதுக்கு செலவு பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஐ பாட் இட். ஐ பாட் இட். ட்ரஸ்ட் மீ. இப்ப எத்தன பேர் என்ன கமெண்ட்ல திட்ட போறீங்கன்னு தெரியல. 5000க்கு ப்ரா வாங்கினேன் அப்படின்னு. பட் இது 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 ஒண்ணா, அதே மாதிரி அ அதே டைப்ல வயர்டு ப்ரால இது ஒண்ணு. ஸோ இந்த ப்ரா இது இது இந்த பீச் கலர விட இந்த ரெட் கலர் வந்து ரொம்ப, ரொம்ப, ரொம்ப கியூட்டா இருக்கும். ஐ ஐ லவ் திஸ் கலர். அண்ட் நான் சொன்னேன்ல, லைக் பிரஷ்ல தான் பண்ணணும் அப்படின்னு. அந்த மாரிலாம் பண்ணல. நான் என்ன பண்ணேன்னு கேளுங்க. வாஷிங் மிஷின்ல வந்து டெலிகேட்ல போட்டுறலாம் அப்படின்னு பெரிய அறிவாளி மாரி பண்ணேன். அங்க என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மாரி லைட்டா கிழிஞ்சிச்சு. தெரியுதா? இட்ஸ் மை மிஸ்டேக். கம்ப்ளீட்லி மை மிஸ்டேக். மனசு வலிக்குது இத பார்க்கும்போது. இட்ஸ் ஓகே. ஆனா புடிச்ச ப்ரா வேற. ஓகே. ஸோ இது வந்து என்னன்னா, வயர்ட் ப்ரா. அ ஃபிட்லாம் நல்லா இருந்துச்சு. ஃப்ளஷ் வெளிய வரல. நம்ம போட்டிருக்க மாரியே தெரியல. அது எல்லாமே இருந்துச்சு. பட் பட் இது வந்து என்ன ஆகுதுன்னா, நம்மளோட ஒரிஜினல் பூப் சைஸ் இருக்குல்ல, அத காட்டிருது. இவ்ளோ நாள் நம்ம வந்து நான் ட்ரைலோலாம் போடும்போது நல்லா டைட்டா இழுத்து புடிச்சு டைட்டா போட்டுருப்போம்ல. ஸோ அப்ப என்ன ஆகும்னா, சின்னதா தெரியும்.
அந்த மாரியே பார்த்து, பார்த்து, பார்த்து ஓகே இதான் என்னோட பூப் சைஸ் அப்படின்னு நான் நெனச்சுக்கிட்டேன். பட் என்னோட வெட்டிங் ஃபோட்டோஸ்ல பார்க்கும்போது அப்படியே ரொம்ப சாகியா பெருசா தெரிஞ்சோனே எனக்கு பிடிக்காம போயிருச்சு. அண்ட் ஐ ஐ மீன் ஐ ஹேவ் டு கம் அவுட் ஆஃப் தட் திங். லைக் ஓகே பெருசா இருந்தா என்ன அப்படின்னு. அப்பப்போ ஒரு மாரி ரிபெலியஸா தோணும். இட்ஸ் ஓகே அப்படின்னு தோணும். அப்பப்போ வந்து ஐயோ! சாகியா இருக்கு அப்படின்னு தோணும். ஸோ அந்த மாரி ஒரு டேஸ்ல ஐ ஃபெல்ட் தட் திஸ் இஸ் நாட் குட். அண்ட் நாட் குட் ஆல்சோ ரூ. 10,000க்கு 2 பிரா வாங்குனனால, இது வந்து இத போட்டா நான் துவைக்கணும். பிரஷ் எல்லாம் வச்சு அழகா பாங்கா பார்த்து ஷேட்ல போட்டு மடிச்சு வைக்கணுன்றனாலயே, இத நெறைய டைம் போடாம விட்டுட்டேன். இத எடுத்து போட்டு அடிச்சு முடிச்சுட்டு திருப்பி வரணும். அந்த மாரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால இத ஐ டிட்ன்ட் யூஸ் மச் லைக் ரொம்ப ஒரு மாரி பாடிகான் ட்ரெஸ்ஸஸ் இல்ல வந்து ஒரு பாஷ் ட்ரெஸ் இல்ல ஒரு பார்ட்டி பண்ண போறேன். இல்ல அந்த ஃப்ளஷ் தெரியாம இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் போடணும் அப்டின்னா, அப்போ வந்து இத யூஸ் பண்ணிப்பேன். தென் ஆஃப்டர் வெட்டிங் ஐ தாட் நம்ம கிட்ட ஓகே இவங்க கிட்ட எல்லா சைஸுமே இருக்கு. என்ன விட நீங்க டபுள் மடங்கா இருந்தா கூட அவங்க கிட்ட சைஸ் இருக்கு. ஸோ ஐ வாஸ் திங்கிங் ஓகே இன்னும் ஒரே ஒரு பிரா வாங்கிக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு ஐ கேம் டு நோ தட் லைக் ஷி ஹேஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிராஸ். அண்ட் அதில் வந்து எனக்கு ஸ்ட்ராப்லெஸ் பிரா போடணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் லைக் ஐ நோ லைக் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா இப்போ ஜிவாமி இருக்கு, ஷயவே இருக்கு, இவனே இப்படி சொல்றா அப்படின்லாம் நீங்கள் யோசிப்பீங்க. பட் ஐ எம் டாக்கிங் அபவுட் த மைண்ட் செட் ஃப்ரம் சின்ன வயசுலேருந்து விச் ஐ எம் இப்போ ஒரு விஷயம் கிடைக்காது அப்படிங்கும்போது அடுத்தடுத்த வருஷம் கிடைக்காதுன்னு மைண்ட் செட் ஆகும்போது, புதுசா வரத நம்ம தேடவே மாட்டோம். அப்படியே விட்டுருவோம். லைக் அஃப்கோர்ஸ் Instagram இருக்கு, எல்லாம் இருக்கு. நம்ம சைஸ்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி அப்படிதான் நான் வெஸ்ட் சைடையும் விட்டேன். வெஸ்ட் சைட்ல என் சைஸ் கிடைக்கும்னே எனக்கு தெரியாது. இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் நான் வந்து சைஸ் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நான் தேடாமலே விட்டுருக்கேன். ஸோ ஐ தாட் ஓகே ஸ்ட்ராப்லெஸ் ப்ராலாம் நம்ம போட்டதே இல்ல. இவங்க கிட்ட தான் நெறைய சைஸஸ் இருக்குல்ல. நம்ம இவங்க கிட்ட வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ பாட் திஸ் ஒன். This is also around 5 or 6K I guess. Yeah, 6 ஆமா. அது 5K இது வந்து 6K. பட் இது வந்து என்னோட இது என்ன ஆயிடுச்சுன்னா, ரொம்ப ரொம்ப பெருசா இருந்துச்சு. லைக் இப்ப என்னோடது வந்து இவ்ளோ பெருசு இருக்குன்னு வைங்களேன். இது இவ்ளோ பெருசு காட்டுனால, எனக்கு இப்டி இப்டி நடந்து போற மாரி ஃபீல் ஆச்சு. அதனால எனக்கு வந்து நோ அப்டி தோணுச்சு. பட் ஓகே வாங்கிட்டோம். இத யூஸ் பண்ணலன்னா நல்லா இருக்காது. அண்ட் எப்பயாவது ஸ்ட்ராப்லெஸ் ட்ரெஸ்ஸஸ் இருக்கும்ல, அப்போ வந்து வேற வழியே இல்ல போட்டு தான் ஆகணும் அப்படிங்கும்போது இது போட்டுருவேன். அண்ட் ஆல்சோ இது ஏதோ ஒரு என்ன சொல்றது இந்த அ வார்ல ஷீல்டு போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஏதோ ஒரு ஷீல்டு போட்டு நம்ம இப்படி சுத்துறோம், அந்த மாரி ஃபீல் ஆகும். அதனால ஐ ஹேவ் ஹார்ட்லி யூஸ்ட் திஸ் 3 ஆர் 4 டைம்ஸ் ஐ திங்க். அண்ட் பேடட் பிரா வந்து இப்படிலாம் நசுங்கக்கூடாது அப்படின்னும் எனக்கு தெரியாது. இப்பதான் வந்து நெறைய நான் விளாக்ஸ் பார்க்கும்போதெல்லாம், ஓ! இது இப்படிதான் வச்சுக்கணும் போல அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கு. நான் ஒரு ஒண்ணுமே தெரியாத பிள்ளையாக இருக்கிறேன். என்ன பண்றது? ஸோ இது வந்து 6000 நெறைய ட்ரைலோல தான் வச்சிருக்கேன். திருப்பி திருப்பி சேம் கலர்ஸ் காட்ட வேணாம்னு தான். ஸோ சம்மரைசிங் ஆல் திஸ் லைக் என்னோட ஃபர்ஸ்ட் பிராண்ட் நான் எனக்கு புடிச்ச பிராண்ட் வந்து ஏஞ்சல் ஃபார்ம். செகண்ட் இஸ் ட்ரைலோ. தேர்ட் இஸ் பேண்ட்ஸ் அண்ட் கப்ஸ். அஃப்கோர்ஸ் இட்ஸ் எக்ஸ்பென்சிவ் பட் இட் இஸ் குட். இது தவிர இப்போ புதுசா எனக்கு வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு நான் வந்து யோசிச்சு வச்சிருக்கிறது வந்து பிளிஸ் கிளப், ஸ்பிரிட் அனிமல் அண்ட் ஷை அவேக்கு வந்து புதுசா வந்து புதுசாவான்னு தெரியல. பட் ஸ்டோரும் இருக்கு. நம்ம போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இப்போ வந்திருக்கிற ரீசென்ட் ட்ரெண்ட்ல இருக்கிற சீம்லெஸ் ப்ராலாம் நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஸோ ஐ வில் டெஃபினெட்லி கோ தேர். இஃப் ஐ எம் கோயிங் தேர் ஐ வில் அட்டாச் தி வீடியோ வித் திஸ். இஃப் இட் இஸ் நாட் தென் திஸ் வீடியோ எண்ட்ஸ் ஹியர். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ். நான் சொன்ன மாதிரி எல்லா வீடியோஸும் இந்த மாதிரி சிட் சாட்டியா தான் இருக்கும். உங்களுக்கு சிட் சாட் பிடிக்காது அப்படின்னா தயவு செய்து பார்க்காதீர்கள். பாய்.